நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி சூப்பராக மீல் மேக்கர் ஃப்ரை செய்ய போகிறோங்க. அதுக்காக சின்ன வெங்காயத்தை நல்லா நறுக்கி வச்சுருக்குறோம். உரிச்சிட்டு ஒரு சின்ன தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிட்டோம். அது கூட மீல் மேக்கரை சுடுதண்ணி போட்டு இதே மாதிரி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் ஒரு 1/4 மணி நேரம் அப்படி ஊற வச்சிங்கனாலே நல்லா வெந்து வந்துடும். சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு இல்லை மீன் மேக்கர் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையான அளவுக்கோ அதை போட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா இதே மாதிரி சாஃப்டாக நல்லா மெதுன்னு வந்துடும் பாருங்கள். நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். தண்ணியை வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் போட்டு சூப்பராக மீல் மேக்கர் ஃப்ரை செய்ய போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்க நம்பர்ஸ் கொடுத்துங்க. வாங்க அதை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம சூப்பராக மீல் மேக்கர் செஞ்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை வச்சாச்சுங்க. தேவையான அளவுக்கு நம்ம இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. சின்னதாக ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். பட்டை பொரிஞ்சிருச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பொன்னிறத்துக்கு வர்ற அளவுக்கு நல்லா நம்ம சின்ன வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் எல்லாமே சூப்பராக வதங்கி வரட்டும். வெங்காயத்தை வதக்கும்போது பட்டை வாசனை சும்மா கமகமன்னு வருது. சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளிகளை சேர்த்து வதக்கிக்க போகிறோம். சின்னதாக ஒரு தக்காளி போட்டுக்கோங்க, போதுமானதாக இருக்கும். நிறையா போட்டுறாதீங்க, புளிக்கிற மாதிரி ஆயிரும். தேவையான அளவுக்கு இப்போ கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கும் போது சீக்கிரமாக வந்து தக்காளி வதங்கி வந்துடும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க, போதுமானதாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போவே வாசனை கமகமன்னு சூப்பராக வருது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சுருக்கிற மீன் மேக்கரை அதில் போட்டுக்கலாம். சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு சாப்பிட்டாலே டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரை மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்போ இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வடிகட்டிட்டு அதை நல்லா புழிஞ்சிக்கோங்க. இதே மாதிரி நல்லா புழிஞ்சிக்கோங்க. அதில் தண்ணி இருக்கும், அதெல்லாம் எடுத்திங்கன்னா தான் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இதே மாதிரி புழிஞ்சிட்டு போட்டுக்கோங்க. எல்லாம் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலா வந்து சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டோம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் போது தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் மசாலா எல்லாமே நல்லா கலந்து மீல் மேக்கருக்குள்ளே இறங்கும். சாப்பிடும்போது ஃப்ளேவர் சூப்பராக எடுத்து கொடுக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சமாக அது கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும்.
சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் எல்லாமே தண்ணி வற்றி ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு மூடிக்க போகிறோம். மூடி வச்சு நம்ம அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுக்கலாம். வெந்து வரட்டும். நல்லா மூடி வச்சு எடுத்தாச்சு. நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா ட்ரை ஆக்கி வெந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ஃப்ரை அது மாதிரி சாப்பிட்லாம். கொஞ்சம் சொதன்னு இருக்கிற மாதிரி எடுத்திங்கன்னா சுக்கா மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். எந்த மெத்தட் வேணால் செஞ்சாலுமே மீல் மேக்கர் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி நீங்கள் அப்பப்போ மூடி வச்சு திறந்து கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி மசாலா சூப்பராக மீல் மேக்கர் இறங்கும். மீல் மேக்கர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்குறது கலர்ஃபுல்லாக கம்மன்னு சூப்பராக வாசம் வருது. இதுக்கு மேலே அப்படியே பச்சை மல்லித்தலையை நம்ம அப்படியே தூவிட்டு இறக்கிற போகிறோம். மட்டன் ஃப்ரை மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே மேலே மல்லித்தலையை தூவிடலாம். அப்படியே மல்லித்தலை தூவும்போது வாசனை அப்படியே கம்மன்னு சூப்பராக வருதுங்க. இதே மாதிரி ஈஸியாக நீங்கள் வீட்டில் செஞ்சிடலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இறக்கிடலாம் மீல் மேக்கர் ஃப்ரையை. மீல் மேக்கர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. கம்மன்னு வாசத்தோட சுட சூப்பராக இருக்குது. கலர்ஃபுல்லாக இருக்குது. இது அப்படியே போட்டு சாப்பிட்டோன்னா இங்கே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் குஸ்கா, பிரியாணி, சாம்பார் சாதம், தயிர் சாதம் எந்த சாதத்துக்கு வச்சாலுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது அப்படியே எதில் வேணால் வச்சு சாப்பிடுங்க. எடுத்து கொடுக்கும். ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. வில்லேஜ் ஸ்டைலில் நம்ம சூப்பராக செஞ்சுருக்கிறோம். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.